லிஸ்ட்டில் உள்ள எல்லா பொருளும் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் மிஸ் ஆச்சுன்னா கூட அம்மாட்ட பதில் சொல்ல முடியாது. ஐயோ, அதுக்கும் சேர்த்து சண்டை போடுவாங்க. எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, கடைசியில் இதை மறந்துட்டேன் பாரு. ஹார்பிக் லைஸ் எல்லாம் வாங்க சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை ஞாபகம் வந்தது. இது காவியா தானே? இவ எப்படி இங்க? காவியா, காவியா. ரியாக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் காவியா, நீ எப்படி இங்க? ஏன் அழுதுட்டு இருக்க? அக்கா, நான் இந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை பார்க்குறேன்க்கா. சரி சரி, ஏன் அழுகுற? ஏன், என்னாச்சு? யாராச்சும் எதுவும் சொன்னாங்களா என்ன? இல்லக்கா, இங்கெல்லாம் என்ன யாரும் எதுவும் சொல்லல. அப்புறம் ஏன் காவியா அழுதுட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு, ஏன் அழுகுற? அக்கா, அது என்னாச்சு காவியா? ஏன் அழுதுட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு. அக்கா, அது வேற ஒண்ணும் இல்லக்கா. ஒருத்தன் அடிக்கடி இங்க வந்து என்ன லவ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காவியா சொல்ற? ஆமாக்கா, என்ன ஒரே லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் எத்தனையோ நாள் அவங்கிட்ட சொல்லிட்டேன் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு. ஆனா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன், அது எதுன்னு என்ன மிரட்டிட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இங்க வேலை பார்க்குற இடத்துலயும் என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவன் இப்படி அடிக்கடி வந்துட்டே இருந்தானா என்ன கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கக்கா. அப்புறம் என் குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்லக்கா. நான் வேலைக்கு போறதுனாலதான் என் அம்மாவும் தம்பியும் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்த ராஸ்கல் என்னன்னா என்ன இப்படி பண்றாங்கக்கா. அதான் என்ன பண்ண தெரியாம அழுதுட்டு இருக்கேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை. அவனுங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதும், அடிச்சே தீரணும்னு நினைப்பானுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அவன் வேற வெளிய பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வெயிட் பண்றான். என்ன இப்போ உடனே வர சொல்றான்க்கா. அதான் என்ன பண்றதுனே எனக்கு தெரியலக்கா. என்ன காவியா சொல்ற? உன்னை வர சொல்றானா? அவனுக்கு எவ்வளவு திமிரு இரு காவியா. நான் போயிட்டு பாத்துக்கிறேன். வேண்டாக்கா, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிர போகுது. இல்ல காவியா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு உன் நிலைமை என்னன்னு புரியுது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். எனக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா உனக்கு இந்த அக்கா இருக்கா. நீ கவலைப்படாத காவியா, என்னன்னு நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அக்கா வேணாங்கா. இல்ல காவியா, நம்ம இப்படி பயந்துட்டே இருந்தோம்னா நம்மள இப்படிதான் பண்ணுவானுங்க. உனக்கு நான் இருக்கேன். நான் அனுபவிச்ச வலி வேதனையை நீயும் அனுபவிக்க கூடாது. நான் போய் பேசிட்டு வரேன் அவன்கிட்ட. இந்நேரம் பார்த்து கார் டயர் வேற பஞ்சர் ஆயிருச்சு. டிரைவருக்கு கால் பண்ணி வர சொன்னா அவன் இன்னும் ஆளே காணோம். சொன்ன டைமுக்கு வரவும் மாட்டான். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? பேசாம கேப் புக் பண்ணியே போயிடலாம் போல. பொறுக்கி நாய, அந்த பொண்ணு அங்க அழ வச்சுட்டு இங்க எவ்வளவு ஜாலியா நின்னுட்டு இருக்கான். இவனெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. இவனுங்கெல்லாம் எங்க இருந்து வரானுங்கன்னு தெரியல. பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னே இவனுங்கெல்லாம் வந்திருக்கானுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. இதுங்கெல்லாம் பூமிக்கு பாரமா இருக்குதுங்க. பொறுக்கி ராஸ்கல். நீயா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்னைய வந்து அறிஞ்சிருப்ப. என்னடி நினைச்சிட்டு இருக்க? சீ, வாய் மூடு. நான் கூட அன்னைக்கு உன்னை திட்டிட்டோமே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா இப்பதானே தெரியுது உன்னெல்லாம் திட்டினதுல தப்பே இல்லைன்னு. பார்க்க மட்டும் டீசெண்டா இருந்தா போதாது, எல்லா விஷயத்திலையும் டீசெண்டா நடந்துக்கணும். எச்ச மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க. இந்த பாரு, எச்ச கிச்சன்னு சொன்னேன், அவ்வளவுதான் நடக்குது வேற. உனக்குலாம் என்னடா மரியாதை? பொண்ணுங்களை கூட மதிக்க தெரியல, உனக்குலாம் என்ன மரியாதை நான் கேக்குறேன். சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அவன் இங்க வேற பிரச்சனையில இருந்துட்டு இருக்கான். இதுல இவ வேற. இப்படிதான் 2 நாள் முன்னாடியே லூசுத்தரமா பேசிட்டு இருந்த. அப்புறமா பொம்மி பதுங்கி நின்றுட்டு இருந்த. இப்ப என்ன? என்கிட்ட 7:30 இழுக்கணும்னே வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டு போலையே. நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. எவ்வளவு சீப்பான ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு இங்க என்ன நல்லவே மாதிரி பேசிட்டு இருக்கியா? என்னடி உனக்கு பிரச்சனை? நானும் பார்த்துட்டு இருக்கேன், வாய் ஓவரா கிழியுது. நானும் பொம்பளை பிள்ளையாச்சே, ரொம்ப பேசக்கூடாது, அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா நீ பேசின பேச்சுக்கு செவுள்ள ஒரு அரை அரைஞ்சிடும் பாத்துக்கோ. என்ன பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஊர்ல முக்காவாசி பேர் உன்ன மாதிரி கேவலமான ஜென்மங்களா தான் இருக்கானுங்க. உங்கள மாதிரி ஜென்மங்கள் இருக்கிறதால தான் எங்கள மாதிரி பிள்ளைங்க நிம்மதியா வெளியே கூட வர முடியல. பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டா உனக்கு? நீ என்ன மென்டலா? என்ன மென்டல் ஆஸ்பத்திரில இருந்து ஓடி வந்துட்டியா? மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படி என்னடி பண்ண? சாரு, நான் மென்டல் ஆஸ்பத்திரில இருந்து வந்துட்டேனா? உங்களை மாதிரி ஜென்மங்களை தான் மென்டல் ஆஸ்பத்திரில போய் சேர்க்கணும். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? உன்னால அங்க ஒரு பொண்ணு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியாது. நீ கூப்பிட்டா அவ வந்துடணும். என்ன ஒரு கேவலமான புத்தி உனக்கு. என்னடி நானும் பார்த்துட்டு இருக்க, ஓவரா பேசிட்டு இருக்க.
இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசின, அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். ஒழுங்கா மூடிட்டு போயிரு. பொறுக்கி ராஸ்கல், என்னைய அடிச்சிட்டல. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு நியாயம் கேட்க வந்தா என்னைய திருப்பி அடிப்பியா? ஏய், அதை தாண்டி நானும் கேட்கறேன். என்னடி தப்பு பண்ண? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு தான் கேட்கறேன். சும்மா லூசு மாதிரி வர போற கத்துற, என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன எனக்கு எதுவும் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? அந்த காவியாங்கிற பொண்ணு லவ் பண்ண டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொன்ன உடனே உன்னை லவ் பண்ணிரணுமா? நீ கூப்பிட்ட உடனே அவ வந்துடணுமா? சீ, சும்மா காவியா கீவியான்னு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காது. நீ அன்னைக்கு பண்ண காரியத்துக்கே நான் உன்னை சும்மா விட்டுருக்க கூடாது. அன்னைக்கு உன்னை விட்டதுனால தானே இன்னைக்கு வந்து இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுது ஒன்னா நம்பர் பொம்பளை பொறுக்கின்னு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. யாரு? நான் ஓவரா பேசிட்டு இருக்கனா? உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தெரியும். ஏ, நீ எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுடி, நான் பாத்துக்கிறேன். அதானே, பணம் இருக்குல்ல, அந்த திமிர்ல தானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஏண்டி, உனக்கு எதுவும் கிறுக்கதை பிடிச்சிருச்சா என்ன? நானே கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு இங்க நின்னுட்டு இருக்கேன். சும்மா செவனே நின்னுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து சும்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத பாத்துக்க. என்ன போலீஸ்க்கு போறேன்னு பயந்துட்டு போலையே. சீ, இவளுக்குலாம் அறிவு இருக்குதா இல்லையானே தெரியல. இதுக்கப்புறமா நீ காவியாவை டார்ச்சர் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பாத்துக்க, உண்டல நாக்கிடுவேன். பைத்தியமாடி நீ? காவியாவா? முதல்ல யாரடி அவ? சும்மா காவியா கீவியானேட்டு யாரடி முதல்ல அவ? அவளை வர சொல்ல பாக்கலாம். என்ன தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிற? ஏன் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குற காவியா உனக்கு தெரியாது போல? உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். இதுக்கப்புறம் என் லைஃப்ல உன்னை பார்க்கவே கூடாது. எனக்கு மட்டும் என்ன உன்னை பார்க்கணும்னு ஆசையா என்ன? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது. இவெல்லாம் பொண்ணானே தெரியல. பொண்ணுன்னா கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்கா பாரு, பஜாரி. பொறுக்கி ராஸ்கல், என்னடா பயந்து ஓடுறியா? இதுக்கப்புறம் காவியாவை டிஸ்டர்ப் பண்ணு, அதுக்கப்புறம் பாத்துக்கறேன்டா உன்னை. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். காவியா, நீ அழுகாத. அவனை நான் நல்லா திட்டி விட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா அவன் லைஃப்ல வரமாட்டான். என்னக்கா சொல்றீங்க? அவனை திட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆனா அவன் நீங்க போய் 2 நிமிஷத்துல அவன் இங்க கடைக்கே வந்துட்டான்க்கா. என்ன காவியா சொல்ற? நான் இப்பதான் அவனை திட்டிட்டு வந்தேன், அவனும் இப்பதானே போனான். ஐயோ இல்லக்கா, அவன் இப்பதான் கடைக்கு வந்து திரும்பவும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போறான். என்ன காவியா சொல்ற? அப்ப நான் இவ்வளவு நேரம் ஒருத்தர் திட்டிட்டு இருந்தேனே, அவரு? அக்கா, நீங்க யாரை திட்டினீங்க? ஒருவேளை ஆள மாத்தி எதுவும் திட்டிட்டீங்களா என்ன? ஐயோ கடவுளே, அப்படிதான் நினைக்கிறேன் காவியா. என்னக்கா சொல்றீங்க? காவியா, அவன் ப்ளூ கலர் ஷர்ட் தானே போட்டிருந்தான், கார்ல தானே வந்திருந்தான். ஐயோ இல்லக்கா, அவன் yellow கலர்ல ஒரு டி-ஷர்ட் தான் போட்டிருந்தான். அப்புறம் அவன் எப்பவுமே பைக்ல தான் வருவான்க்கா. ஐயோ கடவுளே, போச்சு போச்சு, நான் ஆள மாத்தி திட்டிட்டேன். ஐயோ ஐயோ என்னக்கா சொல்றீங்க? ஐயோ ஆமா காவியா, நான் வேற தெரியாம ஆள மாத்தி திட்டிட்டேன். சரி, அந்த திருட்டு ராஸ்கல் திரும்ப எப்பவாவது வந்தானா எனக்கு மறக்காம கால் பண்ணு, நான் வந்து பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. கடவுளே, என்ன இது? அப்போ உண்மையாவே அவர் கார் பஞ்சர் தான் அங்க நின்னுட்டு இருந்தாரா? நான் தான் தெரியாம அரைஞ்சதும் மட்டும் இல்லாம அவ்வளோ பேச்சு பேசிட்டேனே. ஐயோ கடவுளே, ஏற்கனவே நான் அவர் ஒரு தப்பா புரிஞ்சுட்டு ரொம்ப திட்டிட்டேன். இன்னைக்கு அதுக்கு மேல திட்டிட்டேனே, வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டேனே. நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கு என்ன நினைச்சிருப்பாரு? பாவம், அந்த மனுஷன் என்கிட்ட திட்டு வாங்கணும்னே வராரு போல. ஐயோ ரியா, என்னடி இதெல்லாம்? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டியேடி. அச்சோ, இப்படி தெரியாம திட்டிட்டேனே. சரி, சீக்கிரமா போய் அவர்கிட்ட சாரி கேட்டுருவோம். என்ன அவரையும் காணோம், காரையும் காணோம். அப்ப அவரு போயிட்டாரா? கடவுளே, அவர்கிட்ட சாரி கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன ரியா, நீ இப்படி பண்ணிட்ட? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? ஐயோ என்ன பண்றது? அவர் வேற பாவம் என்ன மனநிலைமையில இருக்காருன்னு தெரியல. இனிமே நான் அவரை எப்ப பாப்பேன்? எப்ப பார்த்து அவர்கிட்ட எப்ப மன்னிப்பு கேட்டு? கண்டிப்பா என் மேல கோவமா தான் இருப்பாரு. ஆமா, கோவமா தானே இருக்கணும். வேற கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசினேன், வாய்க்கு வந்தபடி நல்லா அளந்து விட்டுட்டேன். என்ன நினைச்சா எனக்கே என் மேல கோவமா வருது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் அவர் என்ன பார்க்கும்போது என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா அவர்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்காம இருக்க கூடாது. என்ன ஏதுன்னு தெரியாம இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அவரை நான் அடிச்சிருக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்டேன். சரியான திமிரு பிடிச்சவா. என்ன ஏது நடந்தது ஒண்ணுமே கேட்கறது கிடையாது. இஷ்டத்துக்கு பேச வேண்டியது, அடிக்க வேண்டியது. திமிருனா திமிரு, கொஞ்சம் திமிரு இல்ல, ஏகப்பட்ட திமிரு. வாயா அது விட்டா ஏக்கர் கணக்குல பேசுவா போல. போய் இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே.
என்னை பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. சும்மா சும்மா வந்து சண்டை போட்டுட்டு. ச்சே, இந்த காரால தான், இந்த கார் பஞ்சர் ஆனதால தான் அதுல நின்னேன். இல்லைன்னா என் பாட்டுக்கு அப்பவே வீட்டுக்கு போயிருப்பேன். இருக்கடி, நீ பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா அனுபவிப்படி. இதுக்கப்புறம் உன்னை பாத்திரவே கூடாது. சூர்யா சார் டீ கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா வெண்ணிலா. சூர்யா சார் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னீங்க, இன்னும் போகலையா? இனிமே தான் போகணும் வெண்ணிலா. ஓகே சார். வெண்ணிலா, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அது வெண்ணிலா, உண்மையே சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே உன்னால தான் நான் குடிக்காம இருந்தேன். அதனால தான் வெண்ணிலா. இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? சார் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லவா? சொல்லு வெண்ணிலா. சார் அது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் குடிக்காமையும் இருக்க முடியும் சார். அப்படிலாம் இல்லை வெண்ணிலா. ஏதோ இன்னைக்கு நான் உன் கூடவே இருந்ததுனால இன்னைக்கு நான் குடிக்கல. இல்லைன்னா கண்டிப்பாக நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் குடிக்காமல் இருக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே குடிக்கிறத. ஓகே வெண்ணிலா, ட்ரை பண்ணுறேன். ஓகே சார். டைம் ஆயிடுச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. சரி வெண்ணிலா, நான் எப்படியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர நைட் ஆயிரும். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். வெண்ணிலா. சூர்யா சார். வெண்ணிலா, டீ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்காக ஒரு ஃப்ளாஸ்கில் மட்டும் டீ போட்டு வைக்க முடியுமா? நான் நைட்டு வந்து குடிச்சுக்கிறேன். ஓகே சார், நான் போட்டு வச்சிடுறேன். போட்டு உங்கள் ரூமில் எடுத்து வச்சிடவா? ஓகே வெண்ணிலா. சரிங்க சார், நானும் அப்போ கிளம்புறேன். ஓகே வெண்ணிலா. ஏ ஷைலு, ஒரு 5 மினிட்ஸ். இப்போ தாண்டி காலேஜ்லேருந்து வந்தேன். இரு ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். ஐயோ, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துடுவேண்டி. இவளை வேற கரெக்ட் பண்ணணும். இவளை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே தெரியல. இவளை கரெக்ட் பண்ணாதான் சொத்து நம்மகிட்டே இருக்கும். இவ நம்ம மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டா. இவளை எப்படி கரெக்ட் பண்ணி லவ் பண்ண வச்சு கல்யாணத்தை பண்ணி சொத்தெல்லாம் எப்படி வாங்குறது? நீ காலை கட் பண்ணடி, நான் சீக்கிரமாக வரேன். பிரியா பேபி. என்ன பிரியா பேபி, எப்போ பார்த்தாலும் பிஸியாவே இருக்கீங்க? இப்போ என்ன உனக்கு? ஃபர்ஸ்ட் எதுக்கு பிரியா பேபி பிரியா பேபின்னு கூப்பிட்டுட்டு இருக்க? என்னோட பேர் பிரியா. பிரியான்னு மட்டும் கூப்பிட்டா போதும். சும்மா இந்த பேபி கீபி இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி ஓகே, பிரியானே கூப்பிடுறேன். என்ன பிரியா, எப்படி இருக்க? இப்போ என்ன உனக்கு? சும்மா வந்து ஏதோ பேசணுங்கிறக்காக எப்படி இருக்கேன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? என்ன நீயும் நானும் என்ன அவ்வளோ தூரமாவா இருக்கோம்? ஒரே வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம். அப்புறமா என்ன எப்படி இருக்கேன்னு? என் ஃப்ரெண்டு வேற அங்கே காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் வேற அவளை பார்க்க போனோம். என்ன சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. எவ்வளோ திமிரா பேசுறா போறேன். இவளை எப்படியாச்சும் அடக்கி கல்யாணத்தை பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி. இந்த திமிரெல்லாம் என்கிட்ட ஆகாது. ஹே பிரியா, கூல் கூல் கூல். ஏன் இப்படி கோவப்படுற? நான் சும்மா நார்மலாக தானே பேசினேன். சரி சொல்லு, என்ன? என்ன பிரியா, என்கிட்ட மட்டும் நீ பேசவே மாட்டேங்கிற. நான் ஏதாச்சும் பேச வந்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுற. ஏன் பிரியா இப்படிலாம் பண்ற? என்ன நீ உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? பிரியா, நான் என்ன வேற யாரவா? நான் உன்னோட மாமா பையன் தானே. நீ என்கிட்ட தாராளமா பேசலாமே. இப்போ என்ன, எங்க வெளியே கிளம்பிட்டியா? நான் வேணா உன்னை டிராப் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு போக தெரியும், நான் போய்க்கிறேன். எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா பாரு. ஆளோ மூஞ்சம். ச்சே, இவெல்லாம் ஒர்த்தே இல்லை. ஏதோ சொத்துக்காக இவகிட்ட பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இவளை கம்பேர் பண்றதுக்கு அந்த வேலைக்காரி கூட செம்ம ஒர்த்தா இருக்கா. சரி வழி விடு, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன் பிரியா இப்படிலாம் பண்ற? நான் உன் மேல இருக்க அக்கறையில தானே கேட்டேன். என்னது என் மேல இருக்க அக்கறையா? நீ எதுக்கு என்கிட்ட பேச வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செய்து வழி விடு. என்ன பிரியா, நான் என்ன உனக்கு அவ்வளோ சீப்பா போயிட்டேனா? நான் ஏதோ சரி உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம அத்தை பொண்ணே சரி பேசுவோம் அப்படின்ட்டு தான் பேச வந்தேன். அதுக்குள்ள நீ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. இதே அந்த கார்த்திகா இருந்தா நல்லா தானே பேசுவ. ஆமா, எனக்கு கார்த்திக் மாமாவை பிடிக்கும். ஸோ உங்ககிட்ட நான் நல்லா தான் பேசுவேன். அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சொன்ன? அந்த கார்த்திக் உனக்கு மாமா போல. அப்போ நான் யார் உனக்கு? பொறுக்கி ராஸ்கல், இவனுக்கு வேற வேலையே இல்லை. இவனே சரியான பொம்பளை பொறுக்கி. நீ எதுக்கு என்கிட்ட வந்து வழியிறன்னு எனக்கு தெரியாது. என்ன பிரியா, உங்ககிட்ட தானே கேட்குறேன். அவன் உனக்கு மாமான்னா நானும் உனக்கு மாமா தானே. அவன்கிட்ட தான் அவ்வளோ க்ளோஸாக நின்று பேசுற. நான் சும்மா பேச வந்தாலே அப்படி கத்துற.
ஹே, இப்போ என்னன்னு கேட்குறேன். எனக்கு கார்த்திக் மாமாவை பிடிக்கும். ஸோ நான் அவங்கக்கிட்ட நின்று பேசுகிறேன். எனக்கு உங்ககிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் பிரியா என் மனசை இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற? ஆ, ஏன் பிரியா என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் உங்ககிட்ட சும்மா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் தானே பேச வந்தேன். அதுக்குள்ள நீ ஏன் பிரியா இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுத்துற? ஐயோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் சாமி, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். பிரியா, எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் புரியுது. உன் மனசுல நீ என்னை பத்தி ரொம்ப கேவலமா நினைச்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்திகா தான் இருப்பான். அவன் தான் ஏதேதோ சொல்லி உன் மனசை கெடுத்து வச்சிருக்கான். வாய மூடு ரவி. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான் பார்த்துக்க. இவெல்லாம் ஒரு ஆளு. இவகிட்ட வந்து நான் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. எல்லாம் இந்த அம்மாவால தான். சீ போடி மயிருன்னு போயிட்டே இருப்பேன். ஏதோ சொத்துக்காக இவகிட்டலாம் வழிய வேண்டியதா இருக்கு. சும்மா இங்கே நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. உன் டைமும் வேஸ்ட்டு, என்னோட டைமும் ஒன்னால இப்போ வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. மரியாதையாக வழிய விடு. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? நீ என்ன பெரிய அவளா? ஓவரா பண்ணிட்டு இருக்க. சரி, ஏதோ சும்மா நார்மலா பேசலாமேன்னு பேச வந்தோம், அதுக்குள்ள அப்படி எகுற. நான் தான் உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு உன் மூஞ்சிக்கு நேராவே சொல்றானே. அப்போ கூட உனக்கு புத்தியில உரைக்கலையா? நீ எதுக்கு தேவையில்லாம இங்க நின்று பேசிட்டு இருக்க? போ, வேற வெக்கட்டியாச்சு இதெல்லாம் வச்சுக்க. ஏ பிரியா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிப்படி. அடச்சி போ, உனக்குலாம் ஒரு தாட்டி சொன்னா புரியாதுல்ல. இவளுக்கு எவ்வளவு திமிரு. நான் இங்க ஒருத்தர் நின்று பேசிட்டு இருக்கேன், அவ பாட்டுக்கு போறா பாரு. போடி போ. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த திமிர்ல இருக்கேன்னு நானும் பாக்குறேன். அவனை மட்டும் மாமா மாமான்னு கூப்பிடுவ போல. நானா உனக்கு சீப்போ. என்ன ஓவரா பேசிட்ட பிரியா? உன்னை விட மாட்டேன்டி. என்னைக்கா இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை நான் கொடுமைப்படுத்தல. என் பேரு ரவி இல்லடி. இந்த ரவி யாருன்னு உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல புரிய வைக்கிறேன்டி. அப்ப தெரியும்டி. சி, இவெல்லாம் ஒரு ஆளு. பேசாம அந்த வேலைக்காரிய போய் பார்க்க வேண்டியதான். அவளை பார்த்தாதான் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். அந்த வெடக்கோழி எங்க இருக்கும்? ஆளையே காணுமே. சிறுடி வரேன். கயல், நான் அந்த பொறுக்கி ராஸ்கலோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன்டி. என்ன அப்படி சொல்ற? எப்படி நீ கண்டுபிடிச்ச? இன்னைக்கு நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரும்போது தாண்டி பார்த்தேன். அந்த பொறுக்கி ராஸ்கல் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தான்? பாவண்டி, ஒருத்தர் இளநீ கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு மாமூல் வசூல் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காண்டி. என்ன அப்படி சொல்ற? அவன் இவ்வளவு கேவலமானவனா? ஆமா கயல், அவன் ரொம்ப ரொம்ப கேவலமானவன் தான். எத்தனை பேரோட வயிற்றுல வாங்கி கட்டிட்டு இருக்கான் தெரியுமா? அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான்டி. பாவம், அந்த கடைக்காரர் இன்னைக்கு அப்படி சாபம் விடுறாரு. சரிடி, நீயே சொல்ற அவன் இவ்வளவு மோசமானவன்னு. திரும்ப அவன் வீட்டுக்கெல்லாம் போறது சரி வராது அபி. ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கடி. இல்ல கயல், நான் அவன் வீட்டை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சதே அவன் வீட்டுக்கு போய் அவனை பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கம் மட்டும் தாண்டி. இந்த தாலியை வச்சு அவனை ஓட விடுறேன்டி. கயல், நான் நாளைக்கு காலையிலலாம் அவன் வீட்டுக்கு போயிடுவேன்டி. அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்த விட்டு நான் நகல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவன் நல்ல வசதியான வீட்டு பையன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டை பார்த்தேன்டி, அவ்வளோ பெருசாக இருக்கு. இவ்வளோ வசதியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவ்வளோ வரட்டு மாமல் வாங்கிட்டு திரியிறான். எல்லாம் பணக்கார திமிரில் எல்லாம் பண்ணிட்டு திரியிறான். வேணா அபி, இதெல்லாம் சரி வராதடி. சொன்னா கேளுடி, உன் வாழ்க்கையே போயிடும். இல்லை கயல், நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடி அபி நீ சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. கயல், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐயோ, நீ அங்க போயிட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட போறியோ? எனக்கு இப்பவே பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. வீக்லி ஒன்ஸ் நான் இங்க வரேன் உன்னை பார்க்கறதுக்காக. ஏன்டா இந்த மாதிரி தப்பு தப்பா முடிவு எடுக்கிறீ? எனக்கு தெரியல அபி. கயல், இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். சரி, நான் சொல்றத சொல்லிட்டேன் அபி. இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். டெய்லி நம்ம தித்திக்கிற எபிசோட் வந்து காலையில் 10 மணிக்கெலாம் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருமே மறக்காமல் பாருங்கள். நிறைய பேர் எபிசோட் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னும் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.